என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. சரா எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு பின்னாடியே வரும். உங்ககிட்ட இருந்த அணில் குஞ்சு ஊரா இப்ப யார்ட்ட இருக்குன்னு தெரியுமா? நீ சரியில்லைங்கிறதுனால தளபதி அண்ணன் விஜய் அண்ணன் இருக்கு அந்த அணில் குஞ்சு. காரணம் என்னன்னா, அணில் குஞ்சுக்கு வந்து தளபதி விஜய் அண்ணன் பால் ஊற்றி வளர்த்ததுனால ஓடிடுச்சு. உங்ககிட்ட இப்ப அணில் குஞ்சு கூட இல்ல. குஞ்சு இருக்க என்ன தெரியல, அணில் குஞ்சு கூட இல்ல எதுவுமே உங்ககிட்ட. சீமான் அவர்கள் விஜயை பற்றி பேசின அந்த பேச்சுக்கு இப்போ பலமான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு டிவிகே தொண்டர்கள் மத்தியில். சீமானை பற்றி பிரபல யூடியூபர் வந்து சீமானுக்கு அணிலும் இல்லை குஞ்சியும் இல்லை, சீமானுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்ன வீடியோ இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது தாவேக மாநாட்டில் சீமானுக்கு எதிர்ப்பு குரலாக டிவிகேனர் பேசிய ஒரு வீடியோ. இது தாவேக மாநாட்டில் சீமானுக்கு உண்டான எதிர்ப்பு என்பது பலமாகவே கேட்க தொடங்கியது டிவிகே தொண்டர்கள் மத்தியில். எங்கே பார்த்தாலும் சீமான் ஒழிக, சீமான் நாம் தமிழர் கட்சியினர் ஒழிக என்று கோஷங்கள் விண்ணை பிளந்து கொண்டிருந்தன. அணில் குஞ்சுகளுக்கு உரிய சவுண்டோடு டிவிகே என்று கத்திக்கொண்டு சீமான் ஒழிக என்ற கோஷமும் விண்ணை பிளந்தது மதுரை மாநாட்டில். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாவேகா மாநாடு நடப்பதற்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மாநாடு முடிந்த பிறகு எடுக்கப்பட்ட ஒரு காட்சியை பாருங்கள், அதிர்ச்சி ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்சி மாநாடு முடிந்த பிறகு எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். உலகத்திலே இந்த மாதிரியான ஒரு மாநாடு எங்கேயுமே நடக்காது. அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் விஜய் மாநாட்டை. என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா, தளபதி தளபதி அது சரிடா கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு. சீமான் அவர்கள் பேசிய இந்த பேச்சுக்கு பிரபல யூடியூபர் விஜய் கட்சியாகவே மாறி, விஜய் ரசிகர்களாக மாறி பதிலடி கொடுத்த இந்த வீடியோவும் பாருங்கள். யாரு அண்ணன் சீமான் அண்ணன், எங்க அண்ணன் நல்ல மனுஷன். ஒரு நேரம் என்ன பண்ணுவாருன்னா நல்லா பேசுவாரு, ஒரு நேரம் பேசுறது எனக்கு புரியவே மாட்டேது. ஆரம்பத்துல தளபதி அண்ணன் விஜய் வரும்போது தம்பி வரட்டும், நல்ல விஷயம், அவர் அரசியல் இளைஞர்கள் வரணும் அப்படின்னு சொன்ன சீமான் அண்ணன் இன்னைக்கு என்ன பயம் வந்துருச்சா என்ன தெரியல. ஆரம்பங்களை வாழ வைக்கணும், வந்து பார்க்கட்டும், களத்துல இறங்குங்க, எல்லாருமே இறங்குங்க, அரசியல்வாதி எல்லாருமே இறங்குங்க, அவர் இளைஞர்கள் மூலியமா இறங்கட்டும். தளபதி தலைவலிக்குதாமா, இவருக்கு தலைவலிக்குது, அனாசின் மாத்திரை வாங்கி முழுங்க வேண்டியதானே டக்குன்னு. எங்க போனாலும் ஓ வீடியோ பார்த்து எங்களுக்கு தலைவலி, பயங்கரமா தலைவலி. அது என்னமோ சொன்னீங்க அந்த அணில் குஞ்சு பத்தி உனக்கு என்ன தெரியும்? அணில் குஞ்சு என்ன தெரியுமா? அந்த அணில் குஞ்சுக்கு வளர்த்து பாரு, பால் ஊற்றி வளர்த்து பாரு, அந்த அணில் குஞ்சு பின்னாடியே வரும். உங்ககிட்ட இருந்த அணில் குஞ்சு ஊரா இப்ப யார்ட்ட இருக்குன்னு தெரியுமா? நீ சரியில்லைங்கிறதுனால தளபதி அண்ணன் விஜய் அண்ணன் இருக்கு அந்த அணில் குஞ்சு. காரணம் என்னன்னா, அணில் குஞ்சுக்கு வந்து தளபதி விஜய் அண்ணன் பால் ஊற்றி வளர்த்ததுனால ஓடிடுச்சு. உங்ககிட்ட இப்ப அணில் குஞ்சு கூட இல்ல. குஞ்சு இருக்க என்ன தெரியல, அணில் குஞ்சு கூட இல்ல எதுவுமே உங்ககிட்ட. தேவையில்லாம வந்து இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல்ல வந்து யார் வேணாலும் வரலாம், ஜனநாயக நாடு. அப்புறம் குத்தம் சொல்லி இவங்க நீங்க என்ன இதுக்கு மாநாட்டுக்கு, மனுஷ மாநாட்டுக்கு நீங்க என்ன வரைக்கும் போடவே இல்லைண்ணே. மனிதர்கள் மாநாடுன்னு நீங்க போடவே இல்லை, மிருகத்துக்கு தான் போடுறீங்க. மாடு பன்னி நாய் இந்த மாதிரி மாநாடுக்கு தான் போயிட்டு இருக்க. அண்ணே சீமானண்ணே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே, உன் பேச்சு எனக்கு தமிழ் வார்த்தை பேச்சு பிடிக்கும்ண்ணே. உன்னை நான் குறை சொல்றேன்னு சொல்லல, அவங்களும் வரட்டும், இளைஞர்கள் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த அணில் குஞ்சு பூரா பாதுகாப்பா வச்சு இன்ன வரைக்கும் தளபதி அண்ணே கண்டிப்பா அவர் பின்னாடியே வருதுன்னா அந்த அணில் குஞ்சுக்கு நல்லது செஞ்சிருக்காரு. அதை தெரிஞ்சுக்க. அசால்ட்டா நினைக்காத அணில் குஞ்சை பத்தி. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க அணில் குஞ்சு ஊரா
ஆம்பளை அணில் குஞ்சும் பெம்பளை அணில் குஞ்சும் எங்க இருக்கு? தளபதி அண்ணன் விஜய் அண்ணன் வீட்டுல இருக்கு. அது தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம்.